நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி அவர்கள் திண்டுக்கல் ஆத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வரும் 22 முதல் 28ற்குள் மிகப்பெரிய அளவிலான பேரிடர் ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவும், வரும் 12 மற்றும் 14 தேதிகளில் சூறாவளி காற்று காரணமாக மேற்கு, வடக்கு, வடமேற்கு மாநிலங்களில் அதிக மழை கொட்ட வாய்ப்புள்ளது. வரும் 17 முதல் 27 வரையிலான நாட்களில் வங்கக்கடலில் வெப்பமண்டல சூறாவளி உருவாகி கடலோர பகுதிகளில் கடும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே இத்தகவல் அடிப்படையில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உறுதி செய்து உரிய முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு துறைகள் எடுக்க வேண்டும் என வேதமுறை வானிலை ஆய்வாளர் எஸ். ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் மாணவர்கள் போராட்டம் கலவரமாக மாறியதில் பல உயிர்கள் பலியானது. அதனால் பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறினார். அதைத் தொடர்ந்து இராணுவ தலைமை தளபதி ஜெனரல் வாஹர் உஸ் ஜமான் நாட்டின் நிர்வாகத்தை கைப்பற்றியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் காய்கறி விலைகள் தொடர்ந்து சரிந்து வருகின்றது. இதற்கு முக்கிய காரணம் கேரளாவில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் வியாபாரிகள் கொள்முதல் அளவை குறைத்து கொண்டதால் காய் விலைகள் குறைந்தன. விற்பனைக்கு வரும் காய்களில் 70% கேரள வியாபாரிகள் வாங்குகின்றனர். 30% காய்கறிகளை தமிழக வியாபாரிகள் வாங்கி செல்கின்றனர். தொடர்ந்து கேரளாவில் மழை பெய்து கொண்டிருப்பதால் அம்மாநிலத்தில் விற்பனை மந்தமாக உள்ளது. கேரளா மாநில காய்கறிகள் வியாபாரிகள் அளவை குறைத்து கொண்டனர். அதனால் காய்கறிகள் தேக்கம் அதிகமாக உள்ளது. ஆகையால் ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டில் காய்கறிகள் தொடர்ந்து விலை சரிந்து வருகின்றது. கேரளாவில் மழை நின்றால் காய்கறிகளின் விலை உயர வாய்ப்பு என ஒட்டன்சத்திரம் காய்கறி வியாபாரிகள் தெரிவித்தனர். வக்பு வாரிய சட்டத்தை மாற்றி அமைக்க மத்திய அரசு முடிவு. அதை நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்த மத்திய அரசு முடிவு செய்ததாக கூறப்படுகிறது. இந்த மசோதா வரும் 9 அல்லது கூட்டத்தொடரின் கடைசி நாளான 12ஆம் தேதி பார்லியில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. நடப்பு கூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்த முடியாவிட்டால் அடுத்த பார்லி கூட்டத்தில் சட்ட திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.